வணக்கம். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கூடவே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா, சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கிற ஒரு கிரேவி ரெசிபி தான். பேபிகார்னில் சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துருக்கேன். இதை லேசாக வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வத்தலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ அது வறுத்தாச்சு. ரொம்ப ஃபுல்லாக வறுக்கணும்னு கிடையாது. அந்த போட்டிருக்க பொருட்களோட வாசனை லேசாக வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இது பேபிகார்ன். பேபிகார்ன் பார்த்திங்கன்னா என்ன கிரேவி வச்சாலும் சூப்பராக இருக்கும். இதில் 65 பண்ணலாம். அப்புறம் லைட்டாக ஃப்ரை மாதிரி, மசாலா ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட் 60 ரூபா. ஒரு கார்ன் வேஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் அது எது வரைக்கும் அது கொஞ்சம் டேமேஜாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கட் பண்ணி கீழே போட்டுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த கார்ன் பேபி கார்ன் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிசைனாக கட் பண்ணி, இது டிசைனாக கிடையாது, கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுறது தான். ஒரு மீடியம் சைஸ், ரொம்பையும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பையும் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வேறு மாதிரி 65 எதுவும் போடுறோன்னா கொஞ்சம் வட்ட வட்டமாக கூட நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சுக்கணும். கார்னில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்ந்துக்கலாம். அது மாதிரி கார்ன் லைட்டாக வெந்நீரில் போட்டு தான் எடுக்கணும். அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வறுத்து வச்ச மசாலா ஆறி போச்சு. இதை ஃபஸ்ட்டு பவுட்ரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு, அதை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நம்ம மசாலா வறுக்கும் போதே கசகசா இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் நான் போட்டு நல்லா வதக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். நான் பல்லாரி வெங்காயம் தான் கொஞ்சம் மீடியம் சைஸாக கொஞ்சம் குறுக்க கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே ஒரு 4 போல் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் அந்த கிரேவிக்கு கொஞ்சம் குழுன்னு கொஞ்சம் திக்காக க்ரீமியாக கிடைக்கும். அப்புறம் ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி உள்ளே ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா குக்கரில் தானே வைக்கிறோம் அப்படின்ட்டு. உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதை அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்து இப்போ கிளறி விட்டுக்கலாம். அப்பப்போ எந்த குழம்பு ரெசிபியாக இருந்தாலும் சரி, மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது சூப்பராக இருக்கும். இந்த வாசனையே 8 வீட்டுக்கு தள்ளி போய் அந்த வாசனை வரும். அந்த மாதிரி இருக்கும் மசாலா அரைச்சி குழம்பு வைக்கிறது. இப்போ அந்த கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி, அந்த தட்டு கழுவின தண்ணி வச்சு அதோட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷம் இது லேசாக வதங்கினா போதும். மசாலாவோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் லேசாக ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த பேபி கார்ன் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பேபி கார்ன் கூட நீங்கள் பட்டாணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த பச்சை பட்டாணி, அதாவது நாளே நம்ம ஊற வச்சு சேர்ப்போம்ல அந்த காஞ்ச பட்டாணி, அதை நல்லா இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வேகிறதுக்குள்ள அதுவும் சேர்ந்து வெந்துடும். சூப்பராக இருக்கும். இப்போ 2 கலர் கிளறியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டு அதையும் ஊற்றிக்கலாம். கிரேவி நல்ல திக்னஸாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறது சூப்பராக இருக்கும். இல்லாத நேரத்தில் நம்ம கசகசா சேர்த்துக்கலாம்.
இது வந்து கரம் மசாலா, இது வாசனைக்காக போடுறது. இது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு டம்ளரில் 1 டம்ளர் இருக்கும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு, அதாவது நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி 4 விசில் அடிக்க விடுவோம். அது கரெக்டாக வெந்து முடித்து எந்த அளவுக்கு பக்குவமாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பை சரி பார்த்து போட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே கூட ஒரு 4 விசில் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு சிலர் 2 விசில் 3 விசில் கூட வைப்பாங்க. நான் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு தடவை வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இன்றைக்கி கூட ஒரு விசில் வச்சுட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏரெல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து செம்மையாக வாசனையாக இருந்துச்சு. ஃபைனலாக மல்லி இலை போட்டுக்கலாம். இது லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட லேசாக கசக்கி போட்டிருக்கலாம். நான் வந்து மல்லி இலை தான் இருந்துச்சு போட்டிருக்கேன். செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், சாப்பிடணும் போல் தோணும், அந்த மாதிரி இருக்கும் இந்த பேபிகார்ன் கிரேவி. நான் அன்றைக்கி வந்து சாதத்தோடு தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. இது சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.